ஸ்ரீ குருபியோ நமஹ. மாமா, நான் இதுவரையில் நம்மளுடைய வைதிக தர்மத்தில் வைதிக அனுஷ்டானங்கள் எதுவும் பண்ணினதில்லை. ஆனால் இப்போ உங்களுடைய பல வீடியோக்களையும் போஸ்ட்டுகளையும் பதிவுகளையும் சில பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்ப எல்லாம் பார்த்து எனக்கு நாமும் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஏக்கம் வந்திருக்கு. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் இதுவரை எதுவுமே பண்ணதில்லை, எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு அன்பர் சொன்னார். இந்த அன்பர் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த குடும்பம் அமெரிக்காவில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் இருந்தான். திருப்பியும் தம் தாய்நாட்டுக்கு ரீலொகேட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே செட்டில் ஆன குடும்பம் சமீபத்தில். நண்பர்களே, இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்களும் கேள்விப்பட்டிருப்பேன். வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு 15-20 வருஷம் ஆகி அந்த பர்பஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம தாய்நாட்டில் போய் திரும்பி ரீலொகேட் ஆகணும் அப்படின்னு திரும்பி வரவங்க எண்ணிக்கை இப்போது நிறைய காதல் விழுந்துட்டு சந்தோஷமான விஷயம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பேன். அது எப்படி இருக்கட்டும், இந்த கேள்விக்கு வரும், எதுலேருந்து துவங்கணும்? நான் அவருக்கு சொன்ன பதில், நீங்கள் கவலையே பட வேண்டாம். எப்போ உங்களுக்கு இந்த ஏக்கமானது தாபமானது மனசில் வந்துருத்தோ அதுவே உங்களை வழி நடத்தும். பட் எங்கேயாவது ஒரு பிகினிங் இருக்கணும் இல்லையா? ஒன்று பண்ணுங்க. நீங்கள் சாப்பிடும்போது பரிசேஷனத்தை யதாவிதியாக யதோக்தமாக பரிசேஷனம் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும். அது பிராணாக்னிஹோத்திரத்தை கொடுக்கிற ஜఠராக்னி கொடுக்கிற ஆகுத்தின் மனசில் நினைச்சுண்டு பரிசேஷனம் பண்ண ஆரம்பிக்கும். பரிசேஷனம் பண்ண தெரிலன்னா உங்கள் ஆத்து வாத்தியாரை கேளுங்க. அது என்னோட பதிவுகள் இருக்கு, அதை பார்த்துக்கலாம், அது வேற விஷயம். பரிசேஷனத்தை நீங்கள் யதாவிதியாக யதோக்தமாக பண்ண ஆரம்பிக்கும். அதுவே உங்களை வழிநடத்தும் அப்படின்னு உண்மை நண்பர்களே. எவன் ஒருவன் பரிசேஷனத்தை யதாவிதியாக யதோக்தமாக சத்தையாக பண்ணி அந்த அனுஷ்டானத்தில் கவனம் செலுத்துறானோ அவன் மற்ற வைதிக அனுஷ்டானங்களே அவனுக்கு சத்தை அதிகமாக போயிடும். பரிசேஷனமானது கண்ணுக்கு ஒரு சிறிய ஒரு அனுஷ்டானமாக தெரியலாம். ஆனால் அது ஒரு ஆதார கர்மா என்று சொன்னால் மிகையாகாத நண்பர்களே. மிகவும் மகோன்னதமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது பரிசேஷனம் என்பது. இது நாம் ஞாபகம் வச்சுப்போம். மீண்டும் கூறுகின்றேன், அந்த அன்பருக்கு மாத்திரமில்லை, பொதுவாகவே யாரு ஒருவர் பரிசேஷனத்தை கவனம் செலுத்தி அதை யதாவிதியாக பண்ண ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு மற்ற வைதிக அனுஷ்டானங்களில் கூட இன்ட்ரெஸ்ட் வரும், வழிகாட்டப்படும். அவருக்கு மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அடைய வேண்டிய வழி அவருக்கு தெரியும். ஏனெனில் நமது வைதீக தர்மத்தில் இருக்கக்கூடிய நித்திய கர்மானுஷ்டானங்கள் முதற்கொண்டு எல்லாமே மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தான் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட நபருக்கும் லாபம், அந்த குடும்பத்திற்கும் லாபம், லோகக்ஷேமார்த்தமும் பிரார்த்தனை இருக்கு. இந்த பரிசேஷனத்தை இயந்திரத்தனமாக, அதாவது மெக்கானிக்கலாக செய்யாம, நம்ம பார்த்துருப்போம் பல பேர் ஏதோ 2 சுத்துவா ஜலத்தை ஏதோ பேருக்கு 2 பருக்க போட்டு வாயில, அப்படி இல்லாம யதாவிதியாக எப்படி பண்ணுமோ அப்படி பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியும், பரிசேஷத்தை யதாவிதியாக பண்ணுவதற்கு ரொம்ப நேரம் ஆகுது, 1 நிமிஷம் தான் ஆகும். அது கூட ஆகுமா டவுட்டு. வேத மந்திரங்களும் அதிகம் கிடையாது அல்லவா? கற்றுக்கொள்வதும் ரொம்ப 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 சுலபம். எல்லாரும் க்ஷேமமா ஸ்ரேயஸா இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண